ஹாய் கைஸ், அடிக்கடி உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும்னா இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். 10 to 15 மினிட்ஸில் ஈஸியாக இதை பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 1/4 கப் பாதாம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஹாட் வாட்டரில் போட்டு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை ஒரு கோர்ஸாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நெய் ஃப்ளேவர் வேணும்னா கூட ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கப்புக்கு குறைவாக நான் ரவை சேர்த்துருக்கேன். இது ஒரு 2லேருந்து 3 பேர் ஒரு ஆவரேஜாக சாப்பிடலாம். இன்னும் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் குவான்டிட்டி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 300 to 350 ml காய்ச்சின பால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஒரு பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நல்லா ஒரு பாதாம் நல்லா ஒரு குக் ஆகட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். இது குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் சுகர் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நம்மளோட இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் தயாராகிடும். இது கூட நீங்கள் மில்க் பவுடர் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ரிச் அண்ட் க்ரீமியாக கூட இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்து. இதை உங்கள் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க.